ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஹேர் கலர் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹேர் கலர்னால் சன்னி ஹேர் கலர். இது வந்து ஹோமியோபதி கடையில் வாங்கினது. இது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம போட்டு பார்க்கலாம். இது வந்து கெமிக்கல் இருக்குது, ஹார்ஷான கெமிக்கல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெர்பலோட கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா ஒட்டுன்றாங்க. இது வந்து வெறும் 55 ருபீஸ் தான். வந்து போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தலை ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி மருதாணி லாஸ்ட் வீக் போட்டதுனால இப்போ ஒரு ஆரஞ்சு ஷேடு இருக்குது, ப்ளஸ் ஒயிட் ஹேர் புதுசாக வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து இது போட்டு எப்படி ஒட்டி இருக்குது என்னன்னு பார்த்துடலாமாப்பா. ப்ராடக்டாக எடுத்து வச்சுருக்கேன். எங்கே வாங்கினாலும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஹோமியோபதி ஷாப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது கிடைக்கிதுப்பா. இது வந்து கெமிக்கலும் ஹெர்பலும் கலந்தது. சரி, முதல்ல இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் தலையில் இருக்க வெள்ளை முடி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி தெரியுது இல்லையா? ஆனால் நீங்கள் நல்லா இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேக் சைடெலாம் இந்த மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் வீக் ஆரஞ்சு மருதாணி போட்டு அவுரி போட்டதுனால எனக்கு வந்து அவுரி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த ஆரஞ்சு ஷேடு இருக்குது. நீங்கள் அவுரியும் மருதாணியும் போட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான்ப்பா அது சன்னி ஹெர்பல்ஸ் ஹேர் கலர் பிளாக் அமோனியா ஃப்ரீ. இதில் என்னென்ன இருக்குன்னா added goodness of henna, ஆம்லா, சீயக்கா அண்ட் பிரிங்ராஜ் ஃபார் டோட்டல் கிரே கவரேஜ் கிடைக்குன்றாங்க. ஹேரும் நல்லா இருக்குன்றாங்க. நான் என்னோடய கிளைண்ட் இந்த பேக்கெட்டை கொடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நல்லாவே இருந்திருக்கு. ஆனால் கெமிக்கல் இருக்குது கண்டிப்பாக. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, என்னென்ன கலந்துருக்குன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா நம்ம கெமிக்கல் அப்படி சொன்னாலும் ஹென்னா இருக்கான், பேரியம் பெராக்சைடு இருக்கான், சிட்ரிக் ஆசிட் இருக்குது, பிபிடி இருக்குது, மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது, ஆர்னிகா பவுடர், ஆம்லா, அதாவது ரெண்டுமே மிக்சடு. நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோமா என்னன்றதை போட்டு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னா இச்சிங் இருக்கா, அலர்ஜி ப்ராப்ளம் ஏதாவது வருதா, போட்டதுக்கப்புறம் முடி கொட்டுதா, ட்ரை ஆகுதா, அதெல்லாம் இது போட்டால் தான் நமக்கு தெரியும். எந்த ஹேர் டைலுமே கெமிக்கல் இல்லாமல் கிடையவே கிடையாது. கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம மருதாணி பொடியும் அவுரி பொடியும் தான். சிலருக்கு அதுவுமே அவுரி பொடி அலர்ஜி ஆகுது. சரி, நம்ம இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறோன்னு பார்த்துடலாமா? நான் நேற்றே ஹேர் வாஷ் பண்ணிட்டதுனால இன்றைக்கி தலையில் அழுக்கோ ஆயிலோ எதுவுமே இல்லை. ட்ரை ஹேரில் தான் போட போகிறோம். வாங்க பிரித்து அப்ளை பண்ணிடலாம். பிரிச்சாச்சுப்பா. இதில் வந்து 2 பேக்கெட் இருக்குது. ரெண்டுமே ஒரே இது தான். எனக்கு வந்து முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து 2 பேக்கெட்டையும் பிரிச்சுட்டேன். இப்போ வந்து கொட்டிடலாம். மருதாணி மாதிரி தான் இருக்குது இது. பாக்கெட்டுன்றது இவ்வளோ தான் வருது. அதனால் நான் இன்னொரு பாக்கெட்டையும் கொட்டிடுறேன். சிங்கிள் யூஸ் இது தான் அது. அதனால் நீங்கள் 2 பேக்கெட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண அப்படி இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் முடியாதுதான் ஒரு பேக்கெட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய முடியிருந்தால் 2 இது பண்ணலாம். இது பெரிய பாக்ஸ்லேயும் வருது. இந்த மாதிரி சிங்கிள் பேக்கெட்டாக போட்டு இப்போ வந்து இதை வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் நான் வந்து காஃபி டிகாஷனில் கொஞ்சம் இது சூடாக இருக்குது மிக்ஸ் பண்ண போகிறேன். வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி எது கூடயாவது மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். காஃபி டிகாஷனுமே வார்மாக தான் இருக்குது. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. தெரியுதா? சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே மொதல் வேலை இது தான். இப்போ என் தலையில் ஆயிலெலாம் இல்லைப்பா. நேற்று தலைக்கு குளிச்சதுனால தலை ட்ரையாக தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஆனால் இந்த பேக்கெட்டோட க்ளவுஸ் வராது. நல்லா சிக்கு எடுத்துகிட்டு கோணம் வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதான்ப்பா. தெரியுதா உங்களுக்கு? ஆரஞ்சு ஆகிட்டு ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுதா? அப்ளை பண்ணிடுவோமா? கையில் க்ளவுஸை போட்டுட்டு க்ளவுஸ் போட்டாச்சு, சிக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து ட்ரை ஹேரில் தான் இருக்குது. அப்ளை பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி பிளாக் ஹென்னாலாம் போடும்போது ஆயில் வச்சுட்டு தான் போடுவேன். இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு எப்படின்னு தெரியல. ட்ரை ஹேரில் நான் அப்ளை பண்ணுறேன். ஆனால் இதில் நிறையா கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷாம்பு போட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன். அப்படி வாஷ் பண்ணால் ஒட்டுதான்னு பார்க்கலாம். ஏன்னா கெமிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் நம்ம ப்ளைன் வாஷ் பண்ணலாம். கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல கண்டிப்பாக நம்ம ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். வாங்க அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாக பண்ணிடுவோமா?
இப்போ சூப்பராக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லலாம் இது பண்ணிக்கலாம். உச்சி எடுத்து பிரித்து வெள்ளை முடி எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ரூட் டச்சப் மட்டும் பண்ணாவே போதும். எப்போவுமே நீளத்துக்கும் அப்ளை பண்ணணும்லாம் அவசியம் இல்லைப்பா. சூப்பராக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே ஹேரில் அப்ளை பண்ணிடலாமா? அவ்வளோதான்ப்பா, அப்ளை பண்ணியாச்சு. 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லாவே டீப்பாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பார்ப்போம். 30 மினிட்ஸ்ன்றத ஒரு 40 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்ப்பா. 35 மினிட்ஸ் ஆயிடுச்சுப்பா. வாங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சுப்பா. நல்லாவே ஒட்டி இருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா? ஒட்டி இருக்கா? நானே இப்போ தான் செக் பண்ணுறேன். என்ன உச்சியில் பார்க்கும்போது ஒட்டி இருந்தது. நல்லாவே ஒட்டி இருக்கு. காஞ்சதுக்கப்புறம் இங்கெல்லாமே நல்லா ஒட்டி இருக்கு. நல்லாவே ஒட்டி இருக்குப்பா. இந்த கெமிக்கல்லாம் கண்டிப்பாக ஒட்ட தான் செய்யும். மருதாணி அவர் இப்படி தான் சில நேரம் ஒட்டி இருக்குமா ஒட்டலையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பயப்படணும். சூப்பராக ஒட்டி இருக்கு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. ஷாம்பு வாஷ் தான் போட்டேன். 1 டைம் ஷாம்பு போட்டேன். நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணி போடுங்க ஷாம்பு எப்போ போட்டாலுமே. முடி வந்து ட்ரையாலாம் இல்லைப்பா. போட்டதுக்கப்புறம் ஏதாவது எரிச்சல் இந்த மாதிரிலாம் தலையில் இருக்குமான்னு பார்த்தேன். அந்த மாதிரிலாம் இல்லை. கெமிக்கல்னு சொன்னாலும் இது ஓரளவு நல்லா இருக்குது. எப்பயாவது ஒரு வாட்டி, ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாமல் எப்பயாவது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோமியோபதி ஷாப்பில் கிடைக்கிதுப்பா. காஞ்சிருச்சுப்பா. நல்லாவே ஒட்டியிருக்கு. நல்லா காஞ்சிருச்சு. ஹேரும் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நல்லாவே இருக்குது. ட்ரையாலாம் ஆகலைப்பா. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் முடி கொட்டுதா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாதான்ப்பா தெரியும். நல்லாவே இருக்குப்பா. நீங்கள் வந்து கெமிக்கல், ஹெர்பல் இது 2ம் சேர்ந்தது ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. ஹேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருந்தால் கூட தெரியல. எனக்கு இது போட்டு அலர்ஜிலாம் ஒன்றுமே வரல. ஹேர் வந்து சில்கியாக நல்லாவே இருக்குது. ட்ரையாலாம் ஆகலை. போட்டு ஒரு வாரத்தில் முடி கொட்டுதா ட்ரையாக இருக்கான்றது சில நேரம் அப்போ தெரியாது. நாள் ஆக ஆக தெரியும். இப்போதைக்கு எனக்கு முடி வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது. நல்லாவும் ஒட்டி இருக்கு. அவ்வளோதான்ப்பா. இந்த ஹேர் டை, கலர் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதா? பிடிச்சிருந்தா வேற ஏதாவது ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்படின்னா அது ஓரளவு நல்ல பிராண்டாக இருந்தால் நான் போட்டு உங்களுக்கு வீடியோ போடுவேன். ரொம்ப ஒரு மாதிரி பிராண்டுனா நான் போட மாட்டேன். என்னோட ஹேருமே சிலது ட்ரை பண்ண ஒரு மாதிரி ஆகும் இல்லையா? அதனால் ஓரளவு நல்ல பிராண்ட் இது எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கன்னா நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.